லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? பார்த்திபா, ரஜினி என்னாச்சு? ரஜினி ஒண்ணும் இல்ல, அவருக்கு ஒண்ணும் ஆகாது, அழாதீங்க. இங்க பாருங்க, அழாதீங்க, கண்ணை தொடங்க. ஏங்க எவ்வளவு தைரியமான ஆள் நீங்க. தைரியமா இருக்கிற நேரத்துல போய் எப்படி அழுதுட்டு இருக்கீங்க? முடியல, என்னால தாங்கிக்க முடியல. ஏங்க நீங்க சொன்னா கேளுங்க, அழாதீங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா ஆயி கண்டிப்பா திரும்ப வருவார், கவலைப்படாதீங்க. அவர் யார் இப்படி எல்லாம் வந்து பண்ண சொன்னா? அவர் எதுக்கு வந்து என்ன காப்பாத்தணும்? இது என்னங்க கேள்வி? அவர் உங்க அப்பா. ஒருத்தன் கத்தியால தன் பொண்ணை குத்த வரும்போது வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிப்பாரா? நேத்து வரைக்கும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு மட்டும் என்ன பொண்ணு மேல பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? இத்தனை நாள் அவருக்கு உங்க மேல இருந்த கோவமும் வெறுப்பும் இப்ப எங்கேயோ போயிடுச்சுல்ல? இல்ல இல்ல, நான் அவர் மேல இன்னும் கோவமா தான் இருக்கேன் பார்த்திபா. இவர் யாரு என்ன காப்பாத்த? எதுக்கு இதெல்லாம் செஞ்சாரு? எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. என்னது? இல்லங்க, கோவத்துல நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க பேசுறது கோவத்துல இல்ல, பாசத்துல தான். அதுக்கு இந்த கண்ணீர் தான் சாட்சி. அழாதீங்க. நேத்து வரைக்கும் நான் இவரை யாரோ மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்த பார்த்திபா. குடும்பத்தோட சேர்ந்து இவரும் என்னை எதிர்த்து தானே நின்னாரு. இப்ப எதுக்கு ஒரு செகண்ட்ல மாறி என்ன வந்து காப்பாத்தினாரு? என்னங்க பேசுறீங்க? இப்படி அவர் மாறணும் தானே நீங்க நினைச்சீங்க? உங்க அப்பா நீங்க நினைச்ச மாதிரி மாறி இருக்காரு. நீங்க நினைச்சதானே நடந்திருக்கு. இல்ல, நான் நினைச்சது நடக்கல. அவரால எனக்கு கஷ்டம் வந்தாலும் அவர் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆனா என்னால அவருக்கு ஒரு கஷ்டம் வந்து எனக்காக கத்தி குத்து வாங்கி இப்ப ரத்தம் சிந்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு வரணும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. இங்க பாருங்க, நீங்க அவர் அப்பாவா ஏத்துக்கிட்டீங்க ரஜினி. அவருக்கு இதை விட பெருசா என்ன நல்லது நடந்துற போது சொல்லுங்க? இப்படி ஒரு சூழ்நிலையை தவிர வேற எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்னதான் மாறி இருந்தாலுமே நீங்க உடனே எல்லாம் அவர் அப்பாவா அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் காலம் பூரா அவ்வளவு கெட்டது பண்ணிருக்காரு. நீங்க மனசுக்குள்ள எதுவும் நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, நீங்க உங்களால அவருக்கு இவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க அவரை அப்பான்னு கூப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தை அவர் வலி காயம் எல்லாத்தையும் போக்கிரும். இப்போ அவரு தான் பொண்ணு அப்பாவா ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல தான் இருப்பாரு. அழாதீங்க. ரஜினி கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஃபீல் பண்ணாதீங்க. அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்க கூடாது. நம்மளால அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது பார்த்திபா. எப்படியாவது ஒரு நல்லபடியா பொழைச்சு வந்துடணும். அவருக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. கண்டிப்பா உங்க அன்புனாலதான் அவர் தெரிஞ்சிருக்காரு. அதே அன்பு அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆமாங்க, உங்க அன்பு ஒரு மேஜிக் மாதிரி. இந்த பில் இருக்க அமௌண்ட் மட்டும் பே பண்ணிடுங்க. சிஸ்டர், என் அப்பா எப்படி இருக்காரு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர்,
வீட்ல ஆ, நான் போய் இதை கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வரேன். அண்ணனுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு மட்டும் சொல்லிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் பாத்துக்கோங்க. மாமா நில்லுங்கம்மா நில்லுங்கம்மா எங்கம்மா போறீங்க? உள்ள இருக்கிறது என் புருஷங்க, தயவு செஞ்சு அவரை பார்க்க விடுங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா, இப்ப யாரையும் பார்க்க முடியாது. சத்தம் போடாம போங்க. போங்கம்மா. அம்மா நீ எதுக்குடி அழற? நீ எதுக்கு அழற? அவரை கண்ணுல காண விடாம கரிச்சி கொட்டிக்கிட்டு இருந்தியே, இப்ப போதுமா? போதுமாடி உனக்கு? அவர் செத்தாதானே உனக்கு நிம்மதி? அம்மா என்ன நாங்க எல்லாரும் உன் கால்ல வேணும்னு நினைச்சேன். அப்படி இல்லாம நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்ல. இவளால தாங்கிக்க முடியாம இப்ப அப்பாவை என்னமோ பண்ண பாத்திருக்கோம். ஐயோ அக்கா பேசாத என்கிட்ட. இப்படி அக்காடு கூப்பிடாத உன் வாயால. கால்ல விழணும்னு மட்டும் நினைக்கலக்கா இவ. அப்படி கால்ல விழுந்து அழுதாலும் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு தீர்மானத்தோட இருக்கா. முதல்ல முரளி, அப்புறம் நீ, நான், இன்னைக்கு அப்பா. ஐயோ பாதியா அப்பா சாகணும், அதான உனக்கு வேணும். நீ எல்லாம் சீ. அவர் தப்பு பண்ணிட்டாருதான். இப்ப திரும்பி ஒழுங்காதனமா இருக்காரு. உனக்கு கோவம் இருந்தா என்ன ஏதாவது பண்ணிருக்க வேண்டியது தானே. அவரை இப்படி ஏன் எல்லாரும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? என்ன புரிஞ்சுக்காம பேசுறோம்? அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்க்கா. பேசாம இருடா. நம்பினதுக்கு என்ன செருப்பால அடிக்கணும். ஐயோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது ஹாஸ்பிட்டல். எப்படி மாப்பிள்ள அமைதியா இருக்க முடியும்? உங்க மாமா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆமா அத்தை, அதுக்குன்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஆளாளுக்கு ரஜினி திட்டினா சரியாடுமா? ரஜினி ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? அவ நமக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? அவகிட்ட போய் இப்ப என்னத்தை கேட்க போறீங்க? அப்படியே கேட்டா மட்டும் சொல்லிடுவாளா? வாங்க இங்க. சங்கரி எல்லாம் இருக்கட்டும்மா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம். ரஜினி சொல்லுமா, என்னதாம்மா நடந்துச்சு? மாமா, நான் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது 4 பேர் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அவருடைய அருமை தெரியாத இவளுக்காக அப்பா இப்ப அவரோட உயிரை பணைய வச்சிருக்காரு. இப்ப மட்டும் அவ புரிஞ்சுக்கவா போறா? அப்பான்னு அவரை கூப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தியடி. இப்ப அவர் உனக்கு 2வது தடவையா உயிர் பிச்சை கொடுத்திருக்காரு. ஐயோ கடவுளே, இவளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. எனக்கு தாலி பிச்சை கொடுங்க கடவுளே. என்ன கைவிட்டுறாதீங்க கடவுளே, கைவிட்டுறாதீங்க. ஐயோ கடவுளே. நீங்க தான் விக்டிமோட ஃபேமிலியா? ரஜினி இருமா, நான் சொல்லிக்கிறேன். ஆமா சார்,
நீங்க யாரு? நான் அவரோட மருமகன் சார். என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். இல்ல அது வந்து சார், அது எழுதியா? சரிங்க சார். இதுதான் நடந்துச்சு சார். அவங்க யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது சார். அப்ப இவங்க தான் ஸ்பாட்ல இருந்தாங்க இல்லையா? இவங்களை காப்பாத்த தான் அவர் கத்தி குத்து வாங்கியிருக்காரு. ஆமா சார். உங்களை எதுக்குமா அட்டாக் பண்ண வந்தாரு? வந்தவர் யார் என்னன்னு தெரியுமா? உள்ள இருக்கிறவருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார் இவங்க அவரோட பொண்ணு சார். ஓஹோ. வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். எதுக்கு என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு தெரியாது. சரிம்மா, நாங்க விசாரிக்கிறோம். விசாரணைக்கு தேவைப்படும் போது கூப்பிடுறோம். ஸ்டேஷனுக்கு வரணும், ஓகேவா? சரிங்க சார். சரிங்க சார். போயா. டாக்டர் 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 அவருக்கு என்ன ஆச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல, நல்லா ஆயிடு வரல. ஏதாவது நீங்க பாருங்கம்மா, அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சுமா. ஆனா அவர் இன்னும் கண்ணு முழிக்கல. ஐயோ, அவரை நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? அவர் நல்லா இருக்காருல்ல? எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். உங்களை கையெடுத்து பார்க்கலாம், ஒவ்வொருத்தரா போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கலாமா? ஆனா உடனே அவருக்கு ஒரு ஆபரேஷனை பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? 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 ஆமாமா, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. உடனடியா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கடவுளே, அப்ப உடனே ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். அவர் பொழைச்சு வந்தாலே போதும். ஆமாமா, என்னது பெரியவங்க போய் என் காலையில விழுந்துக்கிட்டு? ஆபரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேம்மா, ஆனா அதுக்கு பணம் கட்டணும். டாக்டர், பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். நீங்க முதல்ல போய் ஆபரேஷன் பண்ணுங்க ப்ளீஸ். சரி சிஸ்டர், ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். மாமா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? மாமா நீங்க பாத்துக்கோங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சரிம்மா. ஒரு நிமிஷம். அவ அக்கறை, அவ பணம் எதுவும் தேவையில்லைன்னு அவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ராதிகா, அப்படி மட்டும் கூப்பிடாத. எங்க அப்பாவை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். மாமா, இவ காசுல எல்லாம் உசுறு பொழைச்சா அதை விட அசிங்கம் எங்க அப்பாக்கு வேற எதுவுமே இல்ல. ராதிகா, ராதிகா சொல்றது ஈஸி. பணத்துக்கு என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கில் ஆகும்னு நினைக்கிறேன். அதனாலதான் டாக்டர் அவ்வளவு தயங்கி சொல்லிட்டு போறாரு. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல மாமா, நான் அரவிந்த் கிட்ட சொல்லி பணம் ஏற்பாடு பண்றேன். இவ பணம் மட்டும் எங்களுக்கு வேண்டாம். ஆமா, என்கிட்ட இருக்கிற காசையும் தரேன். பத்ததுக்கு நகை இருக்குல்ல, அதையும் கொண்டு போய் வச்சு பணத்தை வாங்கிட்டு வாங்க. மாப்ள, இது அவர் கட்டின தாலி மாப்ள. இது ஒண்ணு மட்டும் என் ஐசுக்கு கழுத்துல இருந்தா போதும். என்கிட்ட இருக்கிற மத்த நகையும் தரேன், அதையும் அடகு வச்சு பணம் கொண்டு வாங்க. ஐஸ்வர்யா அப்பா மெசேஜ் பண்ணிருக்காரு மாமா, பணம் தேவைப்பட்டா நான் கொடுக்குறேன்னு. வாங்கிட்டு போய் நான் பணத்தை கட்டிடுறேன். டேய் முரளி, இப்ப நான் மாமனார் கிட்ட போய் மாமா கடனா தான் வாங்குறேன், வட்டியோட சேர்த்து திரும்ப கொடுத்துருவேன். இப்போதைக்கு அப்பாவை காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம் மாமா. ஆனா இவளை மட்டும் எதுலயும் தலையிடாம ஓரமா நிக்க சொல்லுங்க. இவளை கிளம்பி போயிட்டே இருக்க சொல்லுங்க. ராதிகா, போனா கூட நல்லதுதான். ஆனா அவ போக மாட்டாளே ராதிகா. அப்படியே பாசத்தை காட்டியே தீர்வன்னு இங்கேயே தான் நிப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாக்கு பணத்தை ரெடி பண்ணலாம். முரளி, நீ என்ன பண்ற?
ம் எல்லாத்தையும் நான் கேட்டேங்க. அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாம் சரியாயிடும். இல்ல பார்த்திபா, அப்பா சரியாகி வந்தாதான் என்னால நார்மல் ஆக முடியும். அத சொல்லலங்க. வேற இவங்க எல்லாரும் உங்க பணமும் உதவியும் தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, அதை நினைச்சுதானே வருத்தப்படுறீங்க? அதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. இல்ல பார்த்திபா, எனக்கு அதுலலாம் எந்த வருத்தமும் இல்ல. இந்த நாளுக்காக தானே நான் இவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்தேன். சொல்ல போனா இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இது மாதிரி சந்தோஷமான நாள் இருந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு அப்பா இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பாக்குறப்ப அந்த சோகத்தை என்னால தாங்கிக்க முடியல. ஏங்க, வாழ்க்கை அப்படிதாங்க. ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துட்டு கூடவே ஒரு சோகமான விஷயத்தையும் கொடுத்துரும். அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே உங்க குடும்பம் மாறிடுச்சுல்ல, அதை யோசிச்சு பாருங்க. நிஜமாதான் பார்த்திபா, இவங்களுக்கு இனிமே நான் எதுக்குமே தேவையில்லை. எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீங்க இப்ப சந்தோஷத்துல இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களை என்னெல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு பாயிண்ட் யோசிச்சுட்டே இருக்கேல நீ. முன்னாடிலாம் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருமே தலையிடாம அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. ஆனா இப்போ எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கிறாங்க. காசுன்னு கேட்டாலே என்கிட்ட இல்ல உன்கிட்ட இல்லன்னு மாறி மாறி எல்லாரும் காரணம் சொல்லுவாங்க. ஆனா இப்போ அப்பாவுக்கு ஆபரேஷன் பணத்தை நான் கட்டுறேன்னு எல்லாரும் கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க பாரு. ஏங்க, அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணமானவங்கள கண்டுக்கவே இல்லையே. என் மேலேயும் தப்பு இருக்குல்ல பார்த்திபா. அதுக்கான வாய்ப்பை நான் கொடுத்ததே இல்லை. அவங்களோட மெச்சூரிட்டி, பொறுப்பு இதையெல்லாம் புரிஞ்சுக்காம நான் தான் அவங்கள ரொம்ப சின்ன பசங்களாவே ட்ரீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க நீங்க நினைச்ச மாதிரி மாறிட்டாங்க. ஆனா நீங்க தான் இன்னும் மாறவே இல்லை. இப்போ அவங்க உங்களை எதிர்பார்க்கல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தப்பு பண்ணும்போதே நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் மொத்தமா திருந்தி வந்து நிக்கிறாங்க. எப்படி நான் சப்போர்ட் பண்ணாம இருப்பேன் சொல்லு? குடும்பமே ஒட்டு மொத்தமா மாறி இருக்கிற இந்த நேரத்துல என் அப்பாவும் நல்லபடியா குணமாகி வந்துட்டாருன்னா நான் இன்னும் சந்தோஷமா ஆயிடுவேன் பார்த்திபா. ஏங்க, திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க. மாமா சீக்கிரம் குணமாயி வருவாரு. நம்புங்க.
ஆகாதும்மா. நீங்க தைரியமா இருங்கம்மா. என்னால முடியலையேடி. அவர் விட்டுட்டு போனப்ப கூட எங்கேயோ இருக்காரு, வந்துருவாருன்னு தைரியமா இருந்தேன். ஆனா ஆனா இப்போ அம்மா அழாதம்மா. உன் நம்பிக்கை தாமா அப்பாவை நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு. இப்பவும் அப்பா நல்லபடியா வந்துருவாருன்னு நீ நம்புமா. அப்பா வந்துருவாருமா. அத்தை, இப்படி அழுது அழுது உங்க உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடு போகுது. சொன்னா கேளுங்க அத்தை. முரளி, நீ போய் அத்தைக்கு டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. போ, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவரை பாக்குற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். மா, கொஞ்சம் தண்ணியாச்சும் குடிமா. இப்படி நீ விடாம அழுதுட்டே இருந்தா எங்களுக்கு எப்படிமா தைரியமா இருக்கும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நம்ம கூட சந்தோஷமா இருந்தாரு. அந்த சந்தோஷத்துக்கு இப்போ ஒரு கேடு வந்துருச்சு.